பிரைஸ் தி லார்ட். தனக்கு இல்லாத ஒரு விஷயத்த கர்த்தருடைய சமூகத்துல ஆசீர்வாதமா பெற்றுக்கொண்ட ஸ்திரீயை பற்றியும், அதே தனக்கு இல்லாத ஒரு விஷயத்த சிக்கலாக்கி கணவரிடம் சண்டையிட்டு அதை மேலும் சிக்கலாக்கிய 2 ஸ்திரீகளை பற்றிய வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 3 பேருக்குமே, அதாவது சாராய், ராகேல், அன்னாள் 3 பேருக்குமே குழந்தை இல்லை, மலடியா இருப்பாங்க. அன்னாள் இந்த விஷயத்த ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த சாராயும் ராகேலும் தனக்கு கீழே இருக்கிற வேலைக்காரிகளை எடுத்து கணவருக்கு மறுமனையாட்டியா கொடுத்து அதை கொஞ்சம் சிக்கலாக்கியிருப்பாங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம். ஆபிராம், சாராய். ஆபிராமுடைய மனைவி சாராய்க்கு பிள்ளை இல்லாம இருக்கும். கர்த்தர் சாராயோட கர்ப்பத்தை அடைச்சிருக்காரு. அப்ப சாராய் என்ன பண்றாங்கன்னா, தனக்கு இருக்கிற அடிமை பெண்ணான ஆகாரை அழைத்து அவங்கள என்ன பண்றாங்க, தன்னுடைய கணவரான ஆபிராமுக்கு மறுமனையாட்டியா கொடுக்குறாங்க. அப்புறம் ஆகார் கர்ப்பம் தரிச்சுறாங்க. கர்ப்பம் தரிச்ச உடனே தன்னோட நாச்சியார அற்பமா என்றாங்க. அப்ப சாராய் ஆபிராம் கிட்ட சண்டையிடுறாங்க. கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்ன பண்றட்டும், நியாயம் தீர்க்கட்டும், என்னோட அடிமை பெண் என்ன ரொம்ப அற்பமா என்றா அப்படின்னு. அப்ப ஆபிராம் சொல்றாரு, உன்னோட அடிமை பெண் உன் கையில தானே இருக்கா, அவளுக்கு நலமானதை நீ செய்யு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, இந்த விஷயத்துல இருந்து ஒதுங்கிடுறாரு. அப்ப தனக்கு பிள்ளை இல்லாத ஒரு குறைக்கு கர்த்தருடைய சமூகத்துல அழுது அந்த பிள்ளைய வாங்குறதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தன்னோட அடிமை பெண்ணாகிய ஆகாரை எடுத்து என்ன பண்ணிடுறாங்க, கணவருக்கு மறுமனையாட்டியை கொடுத்து அவ கர்ப்பம் தரிச்சோன்னா தன்னோட கணவர்கிட்ட போய் இந்த விஷயத்துக்காக என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க. கர்த்தர் சாராய்க்கு பிள்ளை கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி சாராய் என்ன பண்ணியிருப்பாருன்னா, தனக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ சாராய்க்கு அதே மாதிரி செஞ்சிருப்பாரு. 21ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பார்த்தா தெரியும். கர்த்தர் சொல்லியிருந்தபடி சாரால் பேர்ல கடாட்சமாயிருப்பாரு. கடாட்சமாயி சாரால் குறைத்தபடியே செஞ்சிருப்பாரு. அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்திருப்பாங்க. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம். அதாவது யாக்கோபுக்கு 2 மனைவிகள், ராகேல், லேயாள். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் லேயால கர்ப்பம் தரிக்கும்படி செஞ்சிருப்பாரு. ராகேல் மலடியா இருப்பாங்க. அப்ப ராகேல் யாக்கோபு கிட்ட போயிட்டு சண்டை போடுவாங்க. தான் சகோதரி மேல போறாம வச்சுக்கிட்டு, எனக்கு பிள்ளை கொடும், இல்லைன்னா நான் என்ன பண்றேன், சாகுறேன் அப்படின்னு. அப்ப யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, நானா தேவன் இல்லவா உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்காரு, நான் தேவனா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப தேவனோட போய் அழுது நம்ம பிள்ளை வாங்குறதுக்கு பதிலா இந்த ராகேல் என்ன பண்றாங்கன்னா, தனக்கு கீழே இருக்க வேலைக்காரி ஆகிய பில்காலை எடுத்து என்ன பண்றாங்க, யாக்கோபுக்கு மறுமனையாட்டியா கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, பில்காலுக்கு பிள்ளைகள் பிறக்குது. கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு, கர்த்தர் ராகேல நினைச்சு அருளுவாரு. தனக்கு தேவன் செவி கொடுத்து ஒரு கர்ப்பத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த குமாரனுக்கு யோசேப்பு அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க. அதாவது கர்த்தர் நினைத்து அருள வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணாம தன்னோட கணவருக்கு சண்டையிட்டு இந்த விஷயத்த மேலும் சிக்கலாக்கி தன்னோட வேலைக்காரியை என்ன பண்ணுவாங்க, மறுமனையாட்டியா கொடுத்துருவாங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். எல்கானாக்கு 2 மனைவிகள், அன்னாள், பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு குமாரத்திகள் இருப்பாங்க. ஆனா அன்னாளுக்கு இருக்க மாட்டாங்க. கர்த்தர் அன்னாளோட கர்ப்பத்தை அடைச்சிருப்பாரு. இந்த பெண்ணினாள் என்ன பண்ணுவானா, அண்ணால மனமடி வாக்குற மாதிரி பேசுவான். அப்படி பேசும்போதெல்லாம் அண்ணா சாப்பிடாம அழுதுகிட்டு இருப்பான். இந்த விஷயத்த எவ்வளோ அழகா அண்ணாள் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க பாருங்க. பெண்ணினால் மனமடி வாக்குறாங்க, அதுக்காக கணவரோட போய் சண்டையிடலை. ஆனால் பதிலுக்காக அழுதுகிட்டு சாப்பிடாம இருக்கும்போது அவரோட கணவர் அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, 10 குமாரரை பார்க்கலாம் நான் அதிகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும்போது இந்த விஷயம்லாம் நடக்கும். அண்ணாள் போய் கர்த்தருடைய சமூகத்துல ரொம்ப மனம் கசந்து அழுது வேண்டி பொருத்தனை பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கர்த்தர் அன்னாளை நினைச்சு அருளிருப்பாரு. நினைச்சு அருளினதுக்கு அப்புறம் அவள் கர்ப்பம் தரித்து சாமுவேலை பெற்றெடுப்பாங்க.